இப்போ விஜேலேருந்து நீங்கள் வந்து ஒரு சீரியல் ஆக்டராக போன போது எப்படி அதுக்கு அடாப்ட் ஆனீங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடிப்பில் வந்து பெரிய அனுபவம் எதுவும் இல்லை சார். எப்படி அடாப்ட் ஆனீங்க? இல்லை அடாப்ட் ஆகிறத விட எனக்கு உள்ளே இருந்திருக்கு சார். அந்த அந்த தாகம்னு சொல்லுவாங்கள்ல, நடிகன் ஆகணும், ஆக்டர் ஆகணும், ஹீரோ ஆகணும், கேரக்டர் ஆகணும்ல, ஹீரோ ஆகணும். வீட்டு ஃபுல்லாக சல்மான் கான் போஸ்டர், ரித்திக் ரோஷன் போஸ்டர்லாம் சட்டை ஊற்றலாம், அதுக்கெல்லாம் போய் நம்மளேருந்து ஃபோட்டோலாம் எடுத்து அமைச்சிருக்கேன் நான். அப்போல்லாம் எலும்பு கூச்சா தான் சார் இருப்பேன். ஸோ அவங்க அர்ஜுன் சார் படம்லாம், நான் சேவகன் படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன். விக்ரம் சார் பயங்கரமாக பிடிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த கோவில் திருவிழா மண்ணெல்லாம் வச்சு மேலே உட்காந்து படம் பார்ப்பாங்கல்ல சார். ஆமாம். இது மாதிரிலாம் படம் பார்த்து இப்படியே நம்ம எப்படியாச்சும் ஆகணும் படம் பண்ணி நமக்குள்ளேயே அந்த இருந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்துச்சு ஹீரோவாக. அது சன்னில் இருக்கும், விஜய் டிவிக்கு வந்துச்சு. அப்போ வாய்ப்பு கிடச்சிட்டு அதில் நான் நடித்தேன். நடிக்கிறதுன்றது நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப யதார்த்தமாக இருக்குங்க, எதுவுமே நடிக்கிற மாதிரி சத்தியமாக தெரில. ஸோ நான் என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ண சொல்லி அங்கேருந்து படத்துக்கு போகணும் முயற்சி பண்ணேன். ஸோ டேரெக்டாக படம் போயிருந்தால் நமக்கு வந்து ஃபேன்ஸோ யாரோ பிடிச்சவங்க கிடச்சிருக்காது. ஸோ அதனால் டெலிவிஷன் வந்து படத்துக்கு போகும்போது அது எனக்கு மேஜர் ப்ளஸ் அமைஞ்சிச்சு. ஸோ அதனால் எனக்கு அப்படியே நானே என்னை கொஞ்சமாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி ஓரளவுக்கு என்னோடய விஷயத்தை எல்லாமே நான் தயார்படுத்திக்கிட்டேன் சார். டெலிவிஷன் தொலைக்காட்சியில் நடிக்கும்போது நடிப்பு பயிற்சி பெறுவதற்கு நாம் ஏதாவது ஒரு பள்ளியில் சேர்ந்தால் நல்லது அப்படின்னு எப்போவாது பிரச்சனைக்கு தோணியிருக்கா? இல்லை சார், அதில் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை சார். ஏன்னா அது ஒன்று நான் ஒரு நடிகராக இருக்கும்போது உள்ள இன்பவுண்டாக கண்டிப்பாக இருந்திருக்கணும் சார். பிறப்பாலோ இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இன்பவுண்டாக டேலண்ட் இருக்கணும் கண்டிப்பாக. அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மேற்கொண்டு பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம சட்டிலாக போயிருப்போம். இல்லை நம்ம ஏதாவது நடிப்பு பயிற்சி எடுத்து பண்ணலான்னா மற்றவங்க சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம பிரதிபலித்து நடிக்கிறதுல அது ஒரு விஷயம் இல்லை சார். யாரோ ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை கேட்டு உள்வாங்கி நம்ம அப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷனாக பண்ணால் எப்படி இருக்குன்றதான் நான் யோசித்தேன். ஸோ நடிப்பு பயிற்சி எடுக்க தவறுன்னு சொல்லலை, எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை சார், வேறு ஒன்றும் இல்லை. யதார்த்தமான ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படி தான் யோசிச்சது. அதனால் ஒரு உள்ளே இருந்திருக்கும். நம்மளோட தாகமும் ரொம்ப வருஷமாக வந்து ஃபோக்கஸ்டாக வந்தே ஆகணும்னு நினைக்கும் போது அதுதான் அதோட ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் பல தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். அதில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த கதாபாத்திரத்தை சரியாக பண்ண முடியலன்னோ இல்லை ஏதாவது பிரச்சனைகள் அதில் எழுந்திருக்கா உங்களுக்கு? பிரச்சனைகள் வந்திருக்கு சார், பிரச்சனை வந்திருக்கு. பட் ஆனால் இந்த கதாபாத்திரம் பண்ண முடியாமல் போச்சு, நல்லா இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாமா, அது இது வரைக்கும் அந்த ரெக்ரெட் இல்லவே இல்லை சார். அருமை. சத்தியமாக இல்லை. நான் என்றைக்கும் நடித்தாலும் நிம்மதியாக படுத்து தூங்கியிருக்கேன். அதுதான் நான் எனக்கு அதுதான் சார் சின்ன ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமாம், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுதான் நான் பார்ப்பேன். பணம்ன்ற செகண்டரி சார். ஆனால் ஜாப் சாட்டிஸ்ஃபைடு யாராவது ஒரு விஷயம் சொன்னாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா நல்லா டப் பண்ணிக்கலாமே, இந்த சீன் நான் அவசரப்பட்டிருக்கலாமே. ஸோ அதை விட்டு கொடுத்ததே இல்லை சார், இந்த செகண்ட் வரைக்கும் விட மாட்டேன். அதுதான் என்னோட இது. ப்ராஜெக்டில் வந்து நடந்திருக்கு சார். சன் டிவியில் நான் வந்து பீக் ஆங்கராக இருக்கும்போது அந்த லைவ் பார்த்துட்டு தான் அதே லைவ் போயிட்டு இருக்கும்போது 10 மணிக்கு பண்ணுவோம் சார், 8:30 மணிக்கு விஜய் டிவியில் ஹீரோ பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த லைவ் வந்து அந்த டெலிவிஷன் பார்த்ததுக்கப்புறம் வந்தவங்க சன்னுக்கு வந்து பேசுவாங்க. அப்போ 2 நெட்வொர்க்குமே பெரிய பீக் சார். அப்போ பயங்கர பீக் காம்படிஷன். ஆமாம், இங்கே வேறு ஃபோனில் வேறு பேசி அனுப்பான், தயவு செய்து போய் சேனல் பேரை சொல்லிடாதீங்க, நீங்கள் எது வேணால் சொல்லுங்கன்னு. சார் விஜய் டிவியில் நடிச்சிங்களா அப்படின்னு. அப்போ திரும்ப நமக்கு வலிச்சிட்டாங்க இன்றைக்கி பிரச்சனை. உடனே மேலே சேனலில் பார்த்துட்டு ஹெட்டு சொல்லுவாங்க, கொஞ்சம் பாருங்கள். இல்லை சார் அவங்க சேனல் பார்த்துட்டாங்க. பட் நமக்கு போய் பதட்டமாக இருக்கும் சார். 10 காலில் வந்தால் 8 காலருமே அதான் பேசுவாங்க சார், நீங்கள் எபிசோட் பார்த்தா வேறு லெவல் சார், அதுவும் நீங்கள் பண்ணீங்க பாருங்கள், அப்படி பாரு லைவ். இப்படி போய் ஒரு காலகட்டத்தில் என்னென்னா அதுவாக முடிவெடுக்க வேண்டிய ஒன்றை சூஸ் பண்ணணும். அது அப்படியாச்சு. அதனால் வந்து நம்ம பிறந்த விடவும் முடியாது, பூந்த விடவும் முடியாது. என்ன அடையாளப்படுத்தின சன் டிவி தான். பட் நடிகனாக மதிப்பு கொடுத்தது விஜய் டிவியும் சன் டிவி ரெண்டுமே தான். அப்போ இதில் 2 சூஸ் பண்ணுறோடு நான் போய் சொன்னேன், சார் இனிமேல் இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சு நடக்காது கண்டிப்பாக. எப்படி வாய்ப்பு இல்லை, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்னென்னா அவங்க என்னை விட்டு கொடுக்கல, நீங்கள் ஆங்கராக கண்டிப்பாக இங்கே இருந்தால் ஆகணும் கண்டிப்பாக. சரி சார் அப்படின்னு சொல்லி நான் விஜய் டிவிக்கு போய் நான் சொன்னேன், சார் இப்படி விஷயம் இருக்குது, அவங்களுக்கு கண்டிப்பாக நான் எதிர்க்கிறது மரியாதை இல்லை, எனக்கு அடையாளம் கொடுத்துருவாங்க. ஸோ எனக்காக நீங்கள் என்ன சார் பண்ண முடியும்? இப்போ யோசித்து கதையை வந்து நான் வந்து ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி டெத் ஆகிற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயம் மாதிரி ஒரு பிளான் ஃபினிஷ் பண்ணுறதுல அது ஏதோ போய் இவருக்கு பதில் இவர் இருந்தால் இவர் வந்துடுவாங்கள்ல, அப்படி பிளான் பண்ணாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு சார், ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது சரி ஓகே ஃபைன் அப்படி சொல்லிட்டு கண்டினியூ பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் 1 மாதத்துக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதான் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போய் ஒரே விஷயத்தை ட்ராவல் பண்ணும்போது அவருக்கு பதில் இவர் போடும்போது அவரை விட இவர் பெட்டராக இருக்கணும், இல்லாத பட்சத்தில் டைஜஸ்ட் பண்ண முடியும் ஆடியன்ஸு. அப்படி போயிட்டு அது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு.
அது அவங்களும் வருத்தப்படல ப்ரொடக்ஷன் என்னன்னா சரி ஓகே நீங்கள் இருந்தால் தான் நல்லா தான் இருக்கும். பட் ஓகே நான் அவங்கள தப்பு சொல்லவே இல்லை, சூழ்நிலை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சன்லேயே ஓகே தான் சார். ஆனால் தேவையில்லாமல் சேனல் ரைவலரி வரக்கூடாது, அதனால் வேறு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படிலாம் பயங்கரமான சுச்சுவேஷன்லாம் மாட்டியிருக்கேன். இந்த தொலைக்காட்சி தொடரில் நடித்த அனுபவம் உங்களுக்கு பெற்று தந்ததுன்னா எதை சொல்வீங்க? ஒருவேளை நான் தொலைக்காட்சி இல்லைன்னா இன்றைக்கி எனக்கு படத்தில் நான் ஒரு ஹீரோ இவ்வளோ தூரம் ட்ராவல் வந்து தெரில சார். ஆக்சுவலாக அது தெரில. மேபி நிறைய பேர் வாய்ப்புகள் தேடி இருக்கிற கூட்டத்தில் நானும் ஒருத்தராக இருந்திருப்பேன். படங்கள் இன்றைக்கி காலகட்டத்தில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரிலீஸ் கஷ்டமாக சார். ஆனால் ஒரு காலத்தில் பண்ணும்போது ஈஸியாக டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் டெலிவிஷன் வந்து எனக்கு அடையாளம் சார். ஐடென்டிட்டி ஆக்டர் கிடச்சிச்சு, பரிச்சயமான முகம், எங்கேயும் ஈஸியாக ஏறி போகலாம், லைனில் நிற்க வேண்டாம், இவரா கூப்பிடுங்க, ஆடிஷன் வேண்டாம், நடிப்பாருன்னு தெரியும். ஸோ பிரேக்கோ நல்ல ப்ராஜெக்ட் எப்படி கிடைக்கும்ன்றது அது மட்டும் தான் இருந்துச்சு. பெற்று தந்தது சார். நிறைய அவார்ட்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்து சார். ஆக்சுவலாக நான் இப்போ விஜய் டிவியில் பண்ண சின்ன தம்பின்னு ஒன்று பண்ணேன். அதாவது நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு 10 வருஷம் கேப் எடுத்தேன் சார் சினிமா பண்ணுறதுக்கு. அந்த 10 வருஷம் கேப்பில் தான் சாண்ட்ரா நடிக்க போனாங்க. நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு, ஃபினான்ஷியலாக நமக்குள்ள பிரச்சனை தான், எதுக்கு தேவையில்லாமல் நீ போய் கஷ்டப்படணும், இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் படம் பண்ணுங்கள், அது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோம் சொல்லி அவங்க நடிக்கணுன்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பட் நிறைய படங்கள் பண்ணாங்க. நான் சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லி 10 இயர்ஸில் நான் மலையாள படம் 4 படம் பண்ணேன். டூர்னமெண்ட், த்ரில்லர், பிருத்விராஜ் லவ் ஆக்ஷன் ட்ராமாலாம் பண்ணேன். அதை முடிச்சுட்டு விஜய் டிவிலேருந்து ஒரு கால் வந்து சார், இந்த சின்ன தம்பின்னு ஒன்று இருக்குது, அது அம்மா பையனோட ஒரு கதை. நான் சொல்லி இல்லை சார் படம் போயிட்டேன், திருப்பியும் நீ கதை கேளுங்க, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் நான் பண்ணுறேன் சார். கதை கேட்டேன் எக்ஸ்ட்ராடினரியான் சார். எல்லா ஃப்ரேமும் பையனும் அம்மா தான். அது வந்து நான் கமிட் ஆனேன், நடித்தேன். எனக்கு வந்து மோஸ்ட் டிசரபிள் மேன் ஆன் டெலிவிஷன் அவார்ட். ஆமாம், அது கிடச்ச டைம்ஸில் முதல் முறையாக டெலிவிஷனில் த பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல் எனக்கு வாங்கி கொடுத்துச்சு. அந்த வருஷம்தான் சாண்ட்ரா வந்து கன்சீவ் ஆனாங்க. எனக்கு 2 பிள்ளைகள். இது அனைத்தும் நடந்தது அருமை. அதுதான் சார் ஆக்சுவலாக. ஸோ சன் டிவியில் நடிக்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள், நல்ல டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணேன். சிஜே பாஸ்கர் சார் மேலே ஒர்க் பண்ணேன். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல டேரக்டர், நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நல்ல ஆக்டர். அடுத்து நீங்கள் இது இருக்க வேண்டிய இடம் உங்களுக்கு இது இல்லை, படம் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ அது முன்னாடியே படமாக இருந்துச்சு. சரி ஓகே இது ஹை டைம் படத்துக்கு போகலாம் சொல்லி இப்போ டெலிவிஷன் விட்டு ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு சார். ஒரு ஆக்டராக உங்களை குரூம் பண்ணதில் இந்த டெலிவிஷன் சீரியல் உங்களை டைரக்ட் பண்ணாங்கல்ல, ஆமாம், அவங்களில் யாருக்கெல்லாம் முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதான் சார் அதில் கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் முக்கியமான பங்கு சார். அதுலேருந்து நான் பேசிக்காக எல்லா விஷயம் கற்றுக்கிட்டேன். கேமராவோட ஆங்கிள், லென்ஸு, எப்படி கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறது, நம்ம கண்டினியூட்டி மட்டும் இல்லாமல் நான் கூட நடிக்கிற எல்லா கண்டினியூட்டி பார்ப்பேன் சார். ஏன்னா எங்கேயும் சீன் தப்பாக இருக்கக்கூடாது. கரெக்ட். ஏன்னா அது போச்சுன்னா மண்போ போயிடும், டைம் போயிடும், க்ளவுடு பாஸ் ஆகும். இதெல்லாம் வச்சு நான் முதல் பெரிய நன்றி சொல்லணும்னா சிஜே பாஸ்கர் சாருக்கு சொல்லணும். ஏன்னா அண்ணாமலை பண்ணார், சித்தி பண்ணவர். ஏன்னா எவ்வளோ பெரிய டைலாகாக இருந்தாலும் அவர் வந்து ப்ராம்ப்ட் வாங்க மாட்டார், கொடுக்க மாட்டார், ஒன் ஷாட்டாக எடுப்பார். ஸோ என்ன நெகட்டிவாக ஆன்டகனிஸ்டாகவும் ப்ரோட்டகனிஸ்டாகவும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன் டெலிவிஷனில், சன்னில், அஞ்சலின்னு. அது எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. அவருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து டெலிவிஷன் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கதிர் சார் சின்ன தம்பி டைரக்ட் பண்ணவர், அப்புறம் பிரபு பட்டாளம் ஒரு படம் டைரக்ட் பண்ணார், நிறைய. ஸோ இவங்கக்கிட்ட எல்லாமே ஒரு ஸ்டைல் கற்றுக்கிட்டது. ஏன்னா டெலிவிஷன் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரிஞ்ச படங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். எனக்கு தெரிஞ்ச படங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் படம் பண்ணிட்டு ரிவர்ஸ் வரவங்களுக்கு டெலிவிஷன் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 6-7 சீன் எடுப்பாங்க, இல்லைன்னா அதுக்கு போக முடியாது. அதுனா பொறுமையாக உட்காந்து செதுக்கி கரெக்டாக டைம் இருக்கும், இல்லை டைம் இருக்காது. என்ன ஒன்று இதில் ப்ராம்ப்ட் இருக்கும், அதில் ப்ராம்ப்ட் இருக்காது. ப்ராம்ப்ட் எடுக்கிறது அது தனிப்பட்ட ஒரு திறமை வேணும், அது ப்ராம்ப்ட் எடுத்துட முடியாது. ஸோ அதனால் அதில் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் எல்லாருக்கிட்டையும். அதில் கற்றுக்கிட்ட பல விஷயங்கள் நமக்கு இதில் ஹெல்ப்பாக இருக்குது சார் ஆக்சுவலாக படங்கள் பண்ணுறதுல. உங்கள் நடிப்பை உங்களுடைய மனைவி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா? அவங்க இதை விட பெட்டராக பண்ணிக்கலான்ற மாதிரி எனக்கு இது வரைக்கும் சொன்னதில்லை. அவங்களுக்கு என்னென்னா நம்ம எப்படியும் படத்தில் பெரிய லெவல் வரணும், நல்ல ஆர்டிஸ்ட்டு, நல்ல பிரேக் கிடைக்கும், உங்களுக்கு எந்த படம் எப்படி கிடைக்கும்னு தெரியல, நம்ம உழைச்சிட்டே இருப்போம் அப்படி சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஆக்சுவலாக நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, செம்ம டான்ஸரு. அப்போ அடிக்கடி வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக நீ பண்ணியிருக்கலாம். நான் பார்ப்பேன், கரெக்டு, நமக்கு வந்து 3 நாள் கொடுக்குற பாட்டை ஒரே நாள் பட்ஜெட்டில் போட்டு எடுக்கிறாங்க, போட்டு நம்ம கொள்கிறாங்க, அவ்வளோதான் நமக்கு பட்ஜெட்டு. ஒரு நாள் 3 நாள் பாட்டு, 4 நாள் எடுக்கிற ஃபைட்டு ஒரு நாளில், ஃபைட்டும் பாட்டு ஒரே நாள் கூட எடுக்கிறாங்க. கரெக்டு, ஓகே, நான் கேட்டு தான் ஒரு காட்ஃபாதர் சொல்கிற மாதிரி அடுத்த படம் பாரு சொல்லிட்டு அப்படிலாம் போய் கூப்பிட்டு காமிச்சிருக்கேன். அப்படிலாம் மிரண்டுருவேன். ஒரு மலையாள படம் பண்ணேன், ஏன்னா நீ அப்படி ஆடிருக்கேன், அடுத்து பேச மாட்டேல. ஸோ அப்படிலாம் அவங்க சார் என்னோடய பெஸ்ட்டு கிரிட்டிக்கே அவங்க தான் சார். அருமை. அவங்க எது சொன்னாலுமே
நான் கண்ணை மூடி நடந்து போ, அந்த பக்கம் வழியே இல்லை, வழி இருக்குது நடந்து போக சொன்னால் நடந்து போயிடுவேன். கிரேட். அது வந்து நான் ரொம்ப நம்புவேன் கண்டிப்பாக. யாரை விட அவங்கள நம்புறது தான் எனக்கு பெஸ்ட்டு. சூப்பர் சூப்பர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லது கெடுதலில் நம்ம கூட கஷ்டப்படுற காலத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்மளை ஒன்றுமே இல்லாமல் நம்பினது, அதான் நீங்கள் கேட்டிங்களே சார், ஒரு கேள்வி கேட்டிங்களே, இந்த முகத்தில் எப்படி அதெல்லாம் தெரியுன்றது தான் நானும் கேட்பேன். எப்படி இல்லை, எனக்கு தெரியும் இந்த பீஸ் ஜெயிச்சிரும், இந்த பீஸ் வந்துரும்ன்றது கரெக்டாக சொன்னாங்க. அதுக்கு டைம் எடுக்கும்ன்றது. பட் ஆனால் நம்மளை புஷ் பண்ணுறதுக்கு யாராவது தேவை சார். ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு தெரியாது, சிஸ்டர் எவ்வளோ நாள் இருப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அம்மாவோட ஈக்குவலாக மனைவி மட்டுமே தான் நம்மளை புஷ் பண்ண முடியும், கூட சேர்ந்து குழந்தைங்களும். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப கிஃப்டடு. ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் நீங்கள் வந்து சாண்ட்ராவுடைய நடிப்பு ஹவ் யூ வேல்யூ? கண்டிப்பாக சார். அவங்க வந்து ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ். ஆக்சுவலாக அவங்க வந்து சிவப்பு எனக்கு பிடிக்கும்னு ஒரு படம் பண்ணாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு சிவப்பு விளக்கு அவசியம். அது ஒரு கிளாமரே இல்லாத, ஆனால் ஒரு கான்ட்ரவர்சியான படமாக அந்த காலகட்டத்தில் இருந்தது. அது அப்போ வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு விஷயத்தில் தான் அந்த படம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஜேஎஸ்கே சார் தான் ரிலீஸ் பண்ணார். ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலாக. அவங்க ரொம்ப நல்லா நடிப்பாங்க, முன்னாடியே தெரியும் சார். ஆக்சுவலாக டெலிவிஷன் பண்ணிக்காங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வடிவுகர் அம்மா வந்து இவங்க நடித்தப்போ என்னை கூப்பிட்டு உன் புருஷனை வர சொல்லுன்னு சொன்னான். என்னடா இதை திட்ட போகிறாங்க, அங்கே உட்காரு தம்பின்னு சொன்னான். சொல்லுங்கள் மேடம், எவ்வளோ நான் நடிக்கிற பொண்ணு, இப்படி பண்ணலாமா? மேடம் நான் கல்யாணம் பண்ணி நல்ல குடும்பம் நடத்திட்டுருக்கேன் மேடம், நான் என்ன மேடம் தப்பு பண்ணேன், கல்யாணம் பண்ணது குறையா? இல்லை அப்படி இல்லை, நல்லா நடிக்கிற பொண்ணு மேடம் நடிக்க அலோவ் பண்ண நான் சொன்னேன். இப்போ வரைக்கும் நான் சொன்னேன், மேடம் ஒரு வார்த்தை முன்னாடியே கேட்க சொல்லுங்கள், நான் நடிக்க வேண்டாம் சொன்னதே கிடையாது, சொல்ல ஆளும் கிடையாது, கேட்டு பாருங்கள். இல்லை மேடம் நானாக தான் மேடம் நிற்பாட்டேன். ஏன்னா 2 குழந்தைங்க சார், 2 பொண்களை வளர்க்குறதும் உங்களுக்கு தெரியும் காலகட்டம் பெரிய டாஸ்க், எல்லோ டாஸ்க்கு. அதை வந்து நம்ம வீட்டு சர்வன்கிட்ட கொடுத்து கடைசியில் ஏன்னா அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி நல்லபடியாக நல்ல ஃபேமிலி கூட வாழணும்னு தான் ஆசை. அப்படி இருக்கும்போது குழந்தைங்கள் ஃபேமிலி கூட வாழணுன்னு தான் அவங்களோட பெரிய கனவு. படம் பண்ணணுன்ற கனவு இருக்குது. பட் ஆனால் கன்ஃபார்மாக அவங்க படம் பண்ணுவாங்க சார், 100%. ஒரு 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 சின்ன பிரேக் எடுத்துகிட்டு கன்ஃபார்மாக அவங்க பண்ணுவாங்க. என்னோடய ரேட்டிங் நான் கொடுக்கணும்னா 100க்கு 100 கொடுக்கலாம், அதில் டவுட்டே இல்லை. ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட். அதுதான் அப்படி எல்லா விதத்துலேயும் குறையே சொல்லக்கூடாதுன்னா பர்ஃபெக்ட். ஒரு ட்ரெஸ்ஸு, அயனிங், இது நடிப்பு, பிஹேவிங், டைம், பயங்கரமான ஆள். ஸோ நம்மளும் அப்படி தான் இருப்போம். ஆனால் சில இடங்களில் என்னென்னா இந்த சினிமா சில பேரை ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஹமாம் சூப்பாக இருந்துட முடியாது. நான் எப்போ சொல்லுவேன், மோகன்லால் சார் சொல்கிற மாதிரி தான், நான் ஆக்டிங் இஸ் நத்திங் பட் ரியாக்டிங். ஆப்போசிட்டில் ஒன்றுமே இல்லாமல் நடிச்சிட்டா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? அவங்களும் சொல்லுவாங்க, இல்லை சில இடங்கள் நீங்கள் சொல்கிற கரெக்டு தான். ஸோ அதனால் நான் யாரையும் மாற்றலை, அவங்களா புரிஞ்சுப்பாங்க. அதனால் அவங்க அப்படி தான். இந்த சீரியல்லாம் நடித்ததுக்கு பின்னால் திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்களா? டைரக்டர்லாம் போய் சந்திக்கிறது இதெல்லாம் நடந்ததா? இல்லை சார். நான் வந்து இப்போது எனக்கு தெரிஞ்ச நிறைய டேரக்டர்ஸ் இப்போது டெலிவிஷன்லேருந்து நான் படத்தில் போய் பண்ணும்போது, நான் தீக்குளிக்கும் பச்சம்னு ஒரு படம் பண்ணேன் சார், முதுகும்பட் சாரோட 2012 மார்ச்சரியில் வேலை பண்ணுற ஒரு ஹெல்ப்பர் தான் படம். ரொம்ப நல்ல படம். அது இப்போயும் இருக்காது ஆக்சுவலாக. அந்த படம் மரியன் ரிலீஸ் ஆனது, தனுஷ் சார் படம் ரிலீஸ் ஆனது. கிரிட்டிக்கலாக ஆனந்த விகடனில் 50க்கு 47 மார்க் கொடுத்துருந்தான் சார். நடிகனாக நல்ல பேர் கிடச்சிச்சு. அப்போ அந்த படத்தை சமுத்திரனி சார், அறிவழகன் சார், சீனு ராமசாமி சார் இதெல்லாம் ஒரு ஷோ போட்டு இவங்க எல்லாம் கூப்பிட்டு படம் காமிச்சாங்க. எல்லாம் படம் பார்த்துட்டு நைட்டு 2:30 மணி 3 மணி அழுதுட்டு வெளியே வந்தாங்க. படம் அப்படி தான் சார் இருக்கும். ரொம்ப ரொம்ப மனசு கிட்டத்தட்ட 1 மாதம் மைண்டில் இருக்க மாதிரி தான் அந்த படம் இருக்கும். படம் பார்த்துட்டு வந்து கனி சார்லாம் எனக்கு கனி சார் தான் எனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சார். அரேஞ்ச் மேரேஜாக இருக்கும்போது முதல்ல தாலியில் எடுத்து கொடுத்தது. ரொம்ப ரொம்ப க்ளோஸான அவர் சார். சொன்னார், இவ்வளோ நாள் நான் உன் கூடயே இருந்தேன்டா, எப்படி நான் உன்னை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் நீ வந்துடுவேன். இப்போ கூட பேசுவார், உனக்கான இடம் கண்டிப்பாக இருக்குது, அது யாரும் அந்த இடத்த நிரப்ப முடியாது, தட்ட முடியாது, நீ உழைச்சிட்டே இரு. சசிகுமார் சார் கூட சொல்லுவார், காலாட்டிகிட்டே இருறா, விட்டுறாத, இவ்வளோ தூரம் வந்துட்ட. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப பார்த்து ரொம்ப இது பண்ணாங்க சார். அதனால் அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப எந்த ஒரு நல்ல படம் பண்ணி இது பண்ணாலுமே நான் அவங்களை கூப்பிட்டு ஒரு விஷயம் சஜஷன் கேட்பேன். அவங்களே சொல்லுவாங்க, கன்ஃபார்மாக நடந்துரும், அந்த ப்ராசஸில் இருங்க, சஸ்டைனிட்டியில் இரு. அதுதான் நான் எப்போவுமே நம்புவேன் சார். யார் கேட்டாலுமே நான் படம் வந்து ஜெயிக்குது தோல்வி அடையதை தாண்டி அது வந்து நம்மளால் உழைக்க தான் முடியும். பல விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லையும் நடக்கும், மார்க்கெட்டிங்லையும் நடக்கும். ஸோ அந்த சஸ்டைனிட்டிலையும்
ப்ராசஸில் நம்ம இருக்கோன்றதே நம்மளை தாண்டி பெரிய சக்ஸஸ் ஆக்சுவலாக. நமக்கு தேவை ஒரு பிரேக்கு, அது எந்த வெள்ளிக்கிழமை கொடுக்கும்னு தெரில. ஸோ அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம் சார் ஆக்சுவலாக. சமுத்திரக்கனியோட ஒரு படம் பண்ணீங்கல்ல நீங்கள்? ஆமாம், அவரோட ஆண்டு உதவி பண்ணேன் சார். அதில் ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருந்தேன் சார் கூட. அப்போ காம்பினேஷன் இருந்துச்சு சார் கூட. அவர் ஆக்சுவலாக எனக்கு டெலிவிஷனில் எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்ஷன் கட் சொன்னது சமுத்திரக்கனி சார் தான் சார். அவர் பிராமின் வீட்டு பொண்ணும் தேவர் வீட்டு பையன் லவ் ஸ்டோரி. அது பாலச்சந்தர் சார் தான் செலக்ட் பண்ணுறாரு. என்ன ஒரு 100வது ஆளாக ஆடிஷன் பண்ணி அவ்வளோ பேரை பார்த்துட்டு சார் செலக்ட் பண்ணுறாரு, பாலச்சந்தர் சார். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லது நடந்துச்சு. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா கனி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவன் தான் உன்னை டைரக்ட் பண்ணுவாங்க. பார்த்தா அவர் தான் டைரக்ட் பண்ணார் 9 எபிசோடு. அதுலேருந்து தான் அந்த நட்பு கிடச்சிச்சு அவர் கூட. இப்போ வரைக்கும் அவர் இவ்வளோ பேர் ஆர்டிஸ்டாக இவ்வளோ பேர் டைரக்டராகி இப்படி இருக்கும். எப்போவுமே ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுத்து போய் சொல்லி தம்பி எப்போ இருக்கேன் நாரிக்கடா வந்தோட வாழ்வோம் வெல்வோம் சொல்லிட்டு எப்போவுமே இந்த பாசிட்டிவான பயங்கரமான ஆளை எப்போவுமே. இப்போ கூட ஐயோ அது மாதிரி ஆள்கிட்ட பேசும்போதே நம்ம என்ன சோர்ந்து போனாலும் நமக்கு ஒரு எனர்ஜி வந்து அப்படி ஒரு எனர்ஜி கிடைக்கிறது தான் சார் ரொம்ப கஷ்டம் பல பேர்கிட்ட இருந்து. உங்களுக்கு ரோல் மாடல் ஆக்டர் அப்படின்னா யாரை சொல்லலாம்? ரோல் மாடல் ஆக்டர்னால் எனக்கு வந்து எப்போவுமே விக்ரம் சார் தான். எனக்கு விக்ரம் சார் தான். ஏன்னா என்றைக்கும் படம் நடிக்கும்போது யோசித்து வர்ற விஷயம் வந்து இப்படி ஒரு நடிகனை இண்டஸ்ட்ரி பார்த்ததே கிடையாது ஆக்சுவலாக. அதுக்குன்னு எல்லாரையும் நான் தப்பாக சொல்லுவேன் சார். ஆனால் இவ்வளோ இப்போ வீரதீரசுரன் வரைக்கும் அந்த மனுஷன் இப்படி மெனக்கடணும் அவசியமே இல்லை. சரியான உழைப்பு, மனப்பக்குவம், அதாவது பயங்கர கான்ஃபிடென்ட் லெவல். அது முன்னாடி ஒரு கதைகள் படிச்சு 41 வயசில் சேது படம் பண்ணும்போது அவர் ஹீரோ வராரு. அது முன்னாடி மலையாள படங்கள் அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அப்போவே அவர் கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. இதெல்லாம் பேலன்ஸ், இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு அந்த பக்கம் வரும்போது சார் இவங்களெல்லாம் இமேஜாக நமக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்து அவர் எனக்கு ரொம்ப பெரிய ரோல் மாடல். அவர் தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். கான்ஃபிடென்ட் லெவலில் சந்திச்சிருக்கீங்களா? ஒரு வாட்டி எடுத்து நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் சார். மாரி படத்தில் ரோபோ சங்கர் சார் மீட் பண்ண போகும்போது சொன்னேன் தனுஷ் சார். ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் பயங்கரமான ஃபேன் தனுஷ் சாரோட. அவர் ட்ராவல், அவர் பண்ண விஷயங்கள். ஸோ வந்தால் இண்டஸ்ட்ரியில் இவங்க 2 பேர் தான் நம்மளோட பெரிய கனவே. வந்தால் அப்படி தான் வரணும் சார் கண்டிப்பாக. அதனால் வந்து தனுஷ் சாரோட ஃபோட்டோ எடுத்துருக்கேன். அப்போ பார்த்து பேசினேன், என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். என்ன பண்ணுறீங்க? படம் பண்ண சூப்பர் படம் பண்ணுறீங்களா? வெரி குட், வாங்க ஃபோட்டோவில் எடுத்து அதாவது நல்லா இருந்துச்சு. அந்த மொமெண்ட்டில் அவரே கை போட்டு எடுத்த ஃபோட்டோவில் நான் வீட்டில் இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க தான் சார். ஒரு நடிகர் தொலைக்காட்சியில் தன்னுடைய திறமையை சரியாக நிரூபித்தா அவரை இந்த திரையுலகம் கட்டி அணைச்சி வரவேற்குதா? கண்டிப்பாக இருக்குது சார். 100% இருக்குது. 100% இருக்குது. ஏன்னா அதோட பெரிய எடுத்துக்காட்டும் மாதவன் சார் டெலிவிஷன் பண்ணவங்க தான். எஸ்சி டெலிவிஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸ்ரீகாந்த் அவர்கள், த்ரிஷா நடிச்சிருக்காங்க, ஷாருக் கான் சார், இவங்க எல்லாமே டெலிவிஷன் பண்ணவங்க தான் சார். ஆனால் அவங்க பண்ணும்போது அது ஈஸியாக இருந்திருக்கு. இப்போ ப்ராப்பரான பிரேக் அமைஞ்சிச்சுன்னா எனக்கு அதான் சார் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, படம் நல்லா ஓடுது. அதை தாண்டி அந்த வெள்ளிக்கிழமை நம்ம சாதகம் அமைஞ்சு படம் பரவாயில்ல நல்லா இருக்க சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் உங்களை ஹிட் பண்ணும் சார். அதில் டெலிவிஷன் பண்ணிட்டு வர முடியாதுன்ற அந்த விஷயமே கிடையாது சார். அது இண்டஸ்ட்ரி எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்குது. அதனால் நமக்கு அது பிரச்சனை. நமக்கு தேவை நம்ம ஒரு நல்ல படம், அந்த ஃப்ரைடே எல்லாமே கண்டென்ட்டாக எல்லாருமே பேசப்படுற ஒரு நல்ல படத்தில் நம்ம இருக்கணுன்றது தான். அது இது வரைக்கும் எந்த படம் தெரியல. அதனால நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் எல்லா படமும் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டுருக்கு சார். இது வரைக்கும் உங்களை தேடி வந்த வாய்ப்புகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் ஏற்று நடித்த படங்கள்? அதான் சார், ஒவ்வொரு படம் நடிக்கும்போதும் இதில் எதாவது நம்ம நடிக்க சும்மா ஜஸ்ட் பாசிங் போயிட்டு பண்ணக்கூடாதுன்னா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏதாவது நடிக்க ஸ்கோப் இருக்கா நம்மளை தவிர மறுத்துருக்கீங்களா வாய்ப்பை? இல்லை சார், அப்படி நான் கதை ஒரு கதை ஜென்ரலாக ஒரு கதை ஒன்று சொன்னாங்க சார், ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒன்று சொன்னாங்க. உங்களுடைய திரைப்பயணத்தில் ஏதாவது கசப்பான அனுபவங்கள் பதிவுக்கு இருக்கா? கசப்பானமோ, நான் ஒரு படம் ஆங்கர் ஆகும் ஒரு படம் கம்மிட் ஆனேன் சார். அப்போ அதில் வடிவேல் சார் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் பெரிய படம் சார், அது ரொம்ப பெரிய படம். மலையாள படங்கள் நடித்த அனுபவம் எப்படி? மலையாள படம் நல்ல அனுபவம் சார். ஃபஸ்ட்டு படம் பிருத்விராஜ் சார் கூட பண்ணேன், த த்ரில்லர் சொல்லிட்டு. அங்கே ஒரு பெரிய டைரக்டர் பி உன்னிகிருஷ்ணன் சார் சொன்னார். அவங்க தான் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.